சின்ன வயசுலேருந்தே இந்த களிமண் வேலை எல்லாது இதிலெல்லாம் கூடுதலான ஈடுபாடு. நான் இப்போ எங்கட பிரதேசம் அப்படின்னு சொல்லி இல்லை, கிட்டத்தட்ட கிழக்கு மாகாணம் பூரா கூட நான் இந்த தொழிலை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் 84 கிராம் தமிழில் இருக்கிற குபேரன் இவர் தான். வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் புத்தம் புதிய காணொலியில் சந்திக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தமிழ் அன்லோக்கர் என்ற யூடியூப் சேனல். இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால், இலங்கையில் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மட்டக்களப்பு மாவட்டத்தில் தான் நான் நிற்கிறேன். மட்டக்களப்பு மாவட்டத்திலேயும் குறிப்பாக பெரிய போரதீவு முனத்தீவு என்ற இடத்துல தான் நின்று கொண்டிருக்கிறேன். இது ஒரு அழகிய கிராமம் உண்டு. இந்த கிராமத்தில் ஒரு ஆசிரியர் தன் குடும்பங்களோடு சேர்ந்து அழகான சிலைகளை செய்து கொண்டிருக்கிறார். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதோடு சேர்த்து அந்த ஆசிரியர் அனுபவங்களையும், இந்த சிலைகளை எப்படி செய்கிறாங்க, இதை கடைசியாக எங்களோட கைகளுக்கு எப்படி வந்து சேருது என்ற வரைக்கும் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முதல் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை பாருங்கள். சின்ன வயசுலேருந்தே இந்த களிமண் வேலை எல்லாது இதிலெல்லாம் கூடுதலான ஈடுபாடு. அம்மாவோட போய் உதவி செய்கிறது, அம்மா செய்கிற வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது, அப்படி பார்த்து கொண்டிருக்கிறதுலேருந்து அப்போ இதுகளில் நிறைய ஈடுபாடு. அப்போ இதே பிற்காலத்தில் ஒரு தொழிலாக செய்கிறதுக்கு ஒரு ஊக்குவிப்பாக வந்துட்டு காலப்போக்கில் இதை பெரிய அளவில் செய்கிறதுக்குரிய வசதிகள் தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அதுகள் சரியாக கிடைக்குமென்னு சொல்லி சொன்னால் இதே நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு தொழிற்சாலை அளவுக்கு இதை பெருசாக செய்யக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட ஐடியாஸ் இருக்குது. எங்களோட கிராமத்தில் நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க பக்கத்து கிராமங்களுக்கு, பக்கத்து ஊருக்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த தொழிலை சொல்லி கொடுத்து, அவங்களுக்குரிய சான்றிதழ் கொடுத்து, NVQ level 3 சர்டிஃபிகேட் நைட்டாக மூலமாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அப்போ அவங்களுக்கு பயிற்சியும் கொடுத்து அவங்களுக்கு அந்த பயிற்சி முடிவடைகிற கட்டத்தில் அவங்கள தொழிலாளியாகவே நாங்கள் இங்கே வேலை கொடுக்குறோம். இப்போ ஃபைனலாக இந்த உற்பத்தி பொருள் தான் சந்தைக்கு போகும். நீங்கள் பார்க்கலாம், வடிவாக பொலித்தீன் எல்லாம் போட்டு அதுகளுக்கு விலையெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க.
ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் இப்போ நான் அந்த ஆசிரியர் வந்து எங்களுக்கு விளங்கப்படுத்துவார் எப்படி என்னென்ன முறைகளில் என்னென்ன படிமுறைகளில் அதை செய்கிறான்ன்றது இப்போ விளங்கப்படுத்துவார். வாங்க பார்ப்போம். இதுதான் ஃபைபர் ரெசின். இது அப்படி லிக்விடாக வரும் தண்ணி மாதிரி. இப்படி ஒரு பிள்ளையார் சிலை இருக்குது. எவ்வளோ வருது? 84 கிராம். 53. இது இப்போ 53 கிராம் இருக்குது. இது வந்து கல்சியம் கார்பனேட். இப்போ 50 கிராம் எடுத்தோம்னா இப்போ அந்த அளவுக்கு பவுடரும் போடுவோம். இப்படி ஒரு பிள்ளையார் சிலை நம்ம செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் இதுக்குரிய அச்சு இப்படி தான் வரும். இதை சொல்லுவாங்க ரப்பர் மோல்டுன்னு சொல்லுவாங்க. இது அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு வேண்டி வர கேசிங் மோல்டு. இதை வச்சு நீங்கள் சரியாக இந்த அச்செல்லாம் பொருந்தக்கூடிய மாதிரி இருக்கும். அதை சரியான முறையில் கட்டிட்டு திரும்ப நீங்கள் என்ன செய்கிறது? இது அசையாத மட்டும் கட்டினா கட்டியாச்சு. ஃபைபர் எடுத்து ஃபைபருக்குரிய கல்சியம் கார்பனேட்டை போட்டோம்னு சொன்னால் அது கட்டி ஆகாது. அதை கட்டியாக்கிறதுக்கு ஒரு லிக்விட் தான் இது. என்ன பேர் என்ன அந்த கட்டியாகிறதுக்கு? கெட்லிஸ் இல்லாட்டி தான் ஹார்ட்னர்ன்னு சொல்லுவாங்க. எத்தனை நிமிஷத்தால் இது கட்டியாகும்? இது இப்போ சாதாரணமாக ஒரு 10 நிமிஷத்தாலேயே கட்டியாயிடும். அப்படி அச்சில் காய்ச்சி பண்ணுறது தான். ஒரேடியாக ஊற்றக்கூடாது, மெல்ல 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 தான் ஊற்றக்கூடாது. இப்போ காஞ்சிட்டு காஞ்சிட்டு 10 நிமிஷம் ஆனோடனே சரி என்ன? இது டூல்கள் பாவிக்கொள்ளுமா அது கழட்டி எடுக்கிறது? இல்லை, டூல்கள் பாவிக்கிறது இல்லை. சிம்பிளாகவே அது தானாகவே கலரும். மோல்டை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். வடிவாக வந்துட்டு நல்லா இருக்கு வரும். இப்போ இதுகளை தான் இப்போ மிஷினில் கட் பண்ணி எடுப்போம். இந்த வரைக்கும் சைட்டில் வாரதெல்லாம். இப்போ நிறுத்து பார்ப்போம் என்ன எத்தனை கிராம்? இப்போ 57 கிராம் இருக்குது. நாங்கள் மொத்தமாக எவ்வளோ போட்டுனாங்க? 100 கிராம். 100 கிராம் 100 கிராம் போட்டுனாங்க. இப்போ கடைசியாக நீங்கள் அந்த வேஸ்டேஜ் அதெல்லாம் போய் இப்போ என்னடா நம்ம அந்த ஹார்ட்னர் போட்டோம் தானே, அதெல்லாம் இப்போ தானாகவே அதெல்லாம் இல்லாமல் போயிடும். அந்த ஹார்ட்னர் அளவெல்லாம் செய்கிறது அதெல்லாம் ஆவியாயிடும். நீங்கள் பார்க்குற சிலைகள் எல்லாம் அச்சிலிருந்து எடுத்து வெளியில் வச்சுருக்கிற சிலைகள். இனித்தான் இதுகளில் வந்து அந்த ஃபினிஷிங் வேலைகள் பார்ப்பாங்க. அதாவது பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முதல் ஒரு ரஃப்பாக தான் இருக்கும் இந்த சிலைகள். அதை வந்து இப்போ அந்த ஆசிரியர் சொன்ன அந்த டூல்ஸ்களை வச்சுக்கொண்டு அதை ஷைன் பண்ணுவாங்க. ஷைன் பண்ணிட்டு தான் அந்த சிலைகளை செய்து முடிப்பாங்க. அதான் பெயிண்டிங்குக்கு முதல் கூடிய அளவு இந்த சிலைகளை பொலிஷ் பண்ணி எடுப்பாங்க. இந்த டூல்ஸ்களை வச்சுக்கொண்டு எல்லாமே கரண்டில் வேலை செய்கிற டூல்ஸ்கள் தான் இருக்குது. தொழிற்சாலைக்குள்ளே இருக்கிற சிலைகளை காட்டுறேன். இன்னும் முடிக்கப்படாத சிலைகள். இதில் பிள்ளையார் சிலை இருக்குது, இதுலேயும் பிள்ளையார் சிலைகள் இருக்குது. இதில் எல்லாமே கலந்து கிடக்குது. அதோட இதுலேயும் பிள்ளையார் சிலைகள் தான். இதுலேயும் நிறைய சிலைகள் இருக்குது. இதுலேயும் எல்லாமே நிறைய சிலைகள் இருக்குது, பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த சிலைகளை செய்கிறதுக்குரிய டூல்ஸுகள். இப்போ இதில் நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இது
வந்துட்டேனே. இதை பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டூல்ஸ் உண்டு தான். அப்படி இதில் நிறைய டூல்ஸ்கள் இருக்குதுங்க. இதுவும் ஒரு டூல்ஸ். இதை வந்து அந்த அந்த ரில்லருக்குள்ளே போட்டு அவங்க கட் பண்ணுவாங்க. சின்ன சின்ன இதுகள் எல்லாம் இருக்குது. ஓ இப்போ சாதாரணமாக இப்போ ஒரு மட்பாண்ட கைத்தொழிலை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அது வந்து பரம்பரையாக தான் ஆரம்பத்திலேருந்தே செஞ்சு கொண்டு வராங்க. இப்போ அந்த தொழில் இப்போ கிட்டத்தட்ட இப்போ இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் நம்மளோட பெரிய பகுதி கிராமத்தில் இல்லாமல் போகிறதுக்குரிய சாத்தியம் தான் காணப்படுது. அதுக்குரிய காரணம் என்னென்னு பார்த்தோம்னா இதில் வந்து கூடுதலாக இந்த அறிக்கை வேலை கூடுதலாகவே பெண்கள் தான் செய்கிறாங்க. இப்போ அந்த பெண்கள் செய்கிறதால இப்போ அவங்க இப்போ ஆரம்ப காலத்திலேருந்தே இந்த அறிக்கை தொழிலை ஒரு கஷ்டமான வகையிலேயே செஞ்சு கொண்டு வந்து பழகிட்டாங்க. அவங்க செய்கிறதோடையே நிப்பாட்டிட்டாங்க. அவங்களோட பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்குறதுக்கோ அவங்க விரும்பலை. காரணம் என்னென்னா அவங்களுக்கு இந்த அறிக்கை வேலை கஷ்டம்ன்றதால தான் தன் பிள்ளைக்கும் இந்த வேலையை சொல்லிக் கொடுக்குறதுக்கு அவங்க விரும்பலை. அப்போ அதால் இப்போ அவங்களுக்கு பிறகு அந்த தொழிலை எடுத்துக்கொண்டு போகிறாக்கள் யாரும் இல்லை. அவங்க விடுறதோடைய அந்த தொழில் அப்படியே விடுபட்டு போயிடும். அது எல்லாமே அவங்களுக்கு எப்படி லேசாக செஞ்சால் இந்த தொழிலை எல்லாரும் செய்வாங்களோ அந்த ஒரு ரீதியில் செஞ்சேன். அது சரியாக வந்ததால் அதை நாங்கள் சக்ஸஸாகவே செஞ்சு கொண்டு போகிறோம். பெரிய போரதீவு முனைத்தீவுன்ற இடத்துல தான் இந்த ஆசிரியர் வசித்து வாரார். இந்த ஆசிரியரை பற்றி நீங்கள் ஃபுல்லாக விளங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவரோட உண்மையான இவரை பாதிக்கப்பட்ட விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த கலைகள் வந்து எங்களுடைய கலைகள் எல்லாம் அழிஞ்சு கொண்டு போகுது. அந்த கலைகளை வந்து வெளியில் கொண்டு வர நோக்கத்துக்காக தான் தன் சொந்த நேரத்தை இதில் செலவழித்து தான் இந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். நான் இந்த வீடியோவுக்கு அப்பால் இவரோட இப்போ கலந்துரையாடினேன். உண்மையாகவே இந்த ஆசிரியர் இந்த கலைகளை வந்து வெளியில் கொண்டு வரத்துக்காக நிறைய நேரங்களையும் தன்னுடைய சொந்த பணத்தை கூட இதில் போட்டு செய்திருக்கிறார். இந்த ஆசிரியர்கிட்ட தொலைபேசி இலக்கத்தை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கட்டாயம் உங்களால் ஏது உதவிகள் செய்ய முடியும்னு சொன்னால் இந்த ஆசிரியரை நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் இவருக்கு செய்யலாம். ஒன்று, இவர் உற்பத்தி செய்கிற பொருட்களை நேரடியாக கூட நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இவர் என்னோட கலந்துரையாடும் போது சொன்னார், தான் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கிற மாதிரியும், அப்போ ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணால் அது உங்களோட வீடுகளுக்கு கொண்டு வரக்கூடிய மாதிரியும் ஒரு ஐடியா ஒன்று இப்போ வச்சிருக்கிறார். இப்போதைக்கு இல்லை. அவருக்கு என்னென்னு சொன்னால் பொருளாதார பிரச்சனைகள் காரணமாக எங்களோட நாட்டில் நடக்கிற இப்போத்தைய டிரான்ஸ்போர்ட் பிரச்சனைகள், டீசல் பிரச்சனைகள், அப்படியே நிறைய பிரச்சனைகளால் அவருக்கு அதை இப்போ செய்து கொள்ளலாம் இருக்குது. நான் நினைக்கிறேன் காலப்போக்கில் அந்த விஷயங்களையும் இவர் நடைமுறைப்படுத்துவார்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதோட உள்நாட்டில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் நேரடியாக இவரை தொடர்பு கொள்ளணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அதை விட இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் கட்டாயம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட உள்ளூரில் எங்களோட கலைகளையும் பாரம்பரியங்களையும் வெளியில் கொண்டு வரணுமென்று ஆசைப்படுறாக்களுக்கு நாங்கள் செய்கிற ஒவ்வொரு ஷேரும் தான் இவரை கொண்டு வந்து இன்னொரு லெவலுக்கு கொண்டு போய்விடும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவை முடிச்சு கொள்றதுக்குரிய நேரம் வந்துட்டுது. கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பிரயோசனமானதாக அமைஞ்சிருக்குமென்று சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை புதியதொரு காணொலியை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். பாய்.